Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 30 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 14th ஏப்ரல் மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த சீசன்ல இந்த கிரவுண்ட்ல இதுவரை 3 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச் பிளாக் சாயில் பிச்சிலும் 1 மேட்ச் ரெட் சாயில் பிச்சிலும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலாக பார்த்தோம்னா அந்த 3 மேட்ச்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிளாக் சாயில் பிச்னு எடுத்துட்டிங்கன்னா பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் அண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பிச் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் லக்னோ டீமுடைய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. ஏன்னா அந்த டீம் கிட்ட அக்ரெசிவான பேட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒருவேளை பிளாக் சாயில் பிச் அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தும். ஏன்னா அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பிச் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னைக்கான போட்டியில் எந்த டைப் ஆஃப் பிச்சில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 63 மீட்டரும் இன்னொரு சைட் 74 மீட்டராக இருக்குது. ரொம்பவே பெருசாக இருக்குது ஒரு சைட். அதுக்கப்புறம் டயக்னல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72, 76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 61 அண்ட் 64 இருக்குது. பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷனையும் தாண்டி கிரவுண்ட் டைமென்ஷனும் ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் லக்னோ டீமுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. ரியல் 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் 5.5ம், ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்பில் 5.8ம் இருக்குது. இது வந்து சர்ப்ரைசிங்காக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. ஆனால் மார்க்கெட் வந்து லக்னோ டீமுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதுவும் அவங்களுடைய ஹோம் கண்டிஷனில் வேற ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுடைய பேட்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில் ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லக்னோ டீமுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாலும் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் பிளாக் சாயில் விக்கெட்டில் முந்திலாம் ப்ளே பண்ணும்போது ஸ்பின்னர்ஸோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த சீசனில் அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கல. ஸோ லக்னோ டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. இன்னைக்கான போட்டியில் சென்னை டீம் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி அந்த பிளாக் சாயில் விக்கெட்லாம் பிஹேவ் ஆச்சோ அந்த மாதிரி பிஹேவ் ஆனால் வேணால் சென்னை டீம் இன்னைக்கான போட்டியில் ஜெயிக்கலாம். இதோடைய ஃபைனல் அப்டேட் டெலிகிராமில் டாஸுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 4 மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3-1 லக்னோ டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் அந்த போட்டியிலும் லக்னோ டீம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 16 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே சிஎஸ்கே இங்கே ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் டோட்டலாக 16 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 172 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 25 இருக்குது. சுமாராக தான் இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 16 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் மீடியம் ரேஞ்சில் இருக்குது.
ரன் ரேட் பார்த்தோம்னா 7 ரேஞ்சில் இருக்குது. டெத் ஓவர்ஸில் 10.5 இருக்குது. டெத் ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசாக இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் இந்த சீசனில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாலும் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி ரொம்ப ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை. பேட்டர்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால டெத் ஓவர்ஸில் ரன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஃபேஸில் விக்கெட்ஸ் அதிகமாக விழுகலாம். அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.4 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் விழுகல. இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் 6 or 7 மேட்சஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ இன்னைக்கான போட்டியில் ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸோடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரன் ரேட் வந்து 8 ரேஞ்சில் இருக்குது. பட் மிடில் ஓவர்ஸில் ட்ராப் ஆயிருக்கு 7.6க்கு. பிளாக் சாயில் விக்கெட்டில் மெயினாக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கிறதால. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் 8.1 இருக்குது ரன் ரேட். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 3.3 இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஃபேஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிச் சப்போர்ட் அதுக்கப்புறம் ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் இந்த 2 வச்சு விக்கெட்ஸ் எடுக்கலாம். மற்றபடி ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் டியூ இருக்குது அப்படிங்கும்போது பெருசாக இங்கே விக்கெட்ஸ் விழுகாது. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பற்றின ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்க ஸ்க்ரீனில் QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 16 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 360 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 129 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 67% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சீட் பண்றாங்க. ஓவருக்கு 9 ரன்ஸ் கன்சீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 241 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 65 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 34% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. பட் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 ரீச் பண்ணுது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 66ம் செகண்ட் இன்னிங்ஸில் 59ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா இருக்குது. 140+ இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 51% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. எப்பெல்லாம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் கிட்ட ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் அப்படி இருக்கும்போது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் ட்ராப் ஆயிருக்கு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கான மெயின் ரீசன் இந்த கிரவுண்டில் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸோடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. மெயினாக பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணும்போது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 61% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 8% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த மேட்ச்ல செகண்டாக பேட் பண்ணும்போது பெருசாக லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. மெயினாக ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா
செகண்ட் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வரலாம். இந்த சீசன்ல பஞ்சாப் டீம் இங்க செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டீம் ஸ்ட்ரென்த்ல பார்த்தீங்கன்னா லக்னோ டீம்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த சீசன்ல அதிகமாக இருந்திருக்கு. இதுவே சிஎஸ்கே செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் வீக்கா இருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டா 1 செகண்ட் இன்னிங்ஸ்ல 0.6 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பெட்டரா இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.3 செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.5 இருக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 69 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 60 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து வரக்கூடிய நாட்களில் இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்றேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அவங்களுடைய கடைசி போட்டியில குஜராத் டைட்டன்ஸை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல எய்டன் மர்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் போரன். மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத். லோவர் ஆர்டர்ல ஷர்துல் தாகூர், ஆகாஷ் தீப், திக்வேஷ் ரத்தி அண்ட் அவேஷ் கான். டெத் ஓவர்ஸ்ல அவேஷ் கான், ஷர்துல் தாகூர் அண்ட் திக்வேஷ் ரத்தி இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல மிச்சல் மார்ஷ் ப்ளே பண்ணல. இன்னைக்கான போட்டியில ப்ளே பண்ணுறது 50-50 சான்ஸ் இருக்கு. இன்னைக்கான போட்டியில இவர் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது அகைன் இவருக்கு பதிலாக ஹிமத் சிங் ப்ளே பண்ணுவார். அப்போ பேட்டிங் ஆர்டர்ல மாற்றங்கள் இருக்கும். ரிஷப் பண்ட் அகைன் ஓப்பன் பண்ணுவார். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஆயுஷ் படோனி அண்ட் ரவி பிஷ்ணோய் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்துச்சு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டன் மார்க்ரம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு ஆவரேஜ் 25 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 35 இருக்குது. அதிகபட்சமாக 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் சென்னை டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராக இன்னைக்கான போட்டியில் ஆப்போனன்ட் டீமில் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மிச்சல் மார்ஷ். சிஎஸ்கே டீமுக்கு இவரும் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 13 மட்டும்தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்லையும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமாக 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல சிஎஸ்கே டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ், லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கலஸ் போரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு 36 ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 158 இருக்கு. வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 26 தான் இருக்குது. பட் ரீசெண்ட் டைமில் எடுத்துட்டிங்கன்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலிங்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆஃப் பிரேக் பவுலர்னு பார்த்தோம்னா ஆப்போனன்ட் டீமில் இன்னைக்கு ரவிச்சந்திரன், அஸ்வின் இருக்காரு. ஆல்ரெடி ஹெட் டு ஹெட் மேட்ச் அப்ஸ்லையும் அஸ்வினுடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா ரிஷப் பண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 47 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் கிரவுண்ட் ரெக்கார்டு இவருக்கு புவராக தான் இருக்குது. 5 மேட்சஸில் 71 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 38 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டேவிட் மில்லருக்கு பார்த்தோம்னா அவருடைய பெஸ்ட் ஆவரேஜ் ஐபிஎல் கேரியரில் சிஎஸ்கே டீமுக்கு தான் இருந்திருக்கு. 94 ரன்ஸ் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்காக இவர் ப்ளே பண்ணும்போது
செகண்டாக பேட் பண்ணையில் 94 ரன்ஸ் அடிச்சிருப்பார். சிஎஸ்கே உடைய கிறிஸ் ஜார்டன் அவர் நிறையா ரன்கள் அந்த மேட்ச்சில் கன்சீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா 4 மேட்சஸில் 59 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ஆயுஷ் படோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. 3 மேட்சஸில் 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்சில் 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அப்துல் சமத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணலை. அடுத்ததா ஷர்துல் தாகூர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்கில் சிஎஸ்கே டீமுக்கு 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு கிரவுண்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஆகாஷ் தீப் இந்த கிரவுண்டு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் இந்த சீசனில் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா திக்வேஷ் ரதி இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் அவேஷ் கான் சிஎஸ்கே டீமுக்கு 9 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக ரவி பிஷ்னோய் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது ரவி பிஷ்னோய்க்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் மேட்ச்சில் மட்டும் மும்பை டீமை 4 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண 5 மேட்ச்லையுமே தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கொல்கத்தா டீமுக்கு 8 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ரச்சின் ரவீந்திரா, தேவான் கான்வே, ராகுல் திரிபாதி. மிடில் ஆர்டரில் விஜய் சங்கர், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி. லோவர் ஆர்டரில் ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் துபே அண்ட் மதிஷா பத்திரனா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் அதிகமாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்கில் கொலாப்ஸ் ஆனதுனால இம்பேக்ட் பிளேயராக தீபக் ஹூடா வந்திருந்தார். டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத், மதிஷா பத்திரனா அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா இவர் லக்னோ டீமுக்கு ப்ளே பண்ணுற மேட்ச்சில் ரன் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா தேவான் கான்வே லக்னோ டீமுக்கு இவர் ப்ளே பண்ணுற மேட்ச்சில் 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ராகுல் திரிபாதி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. 3 இன்னிங்ஸில் 98 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் பெஸ்டா இல்லை. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விஜய் சங்கர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியர் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா சிவம் தூபே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 4 இன்னிங்ஸ்ல 145 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா எம்எஸ் தோனி லக்னோ டீமுக்கு 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 60 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை ரீச் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸும் சுமாராக தான் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் பவுலிங்கில் டோட்டலாக 2 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ரவிச்சந்திரன் அஸ்வின்
பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நூர் அகமத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வினிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. லக்னோ டீமுக்கு 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அன்ஷுல் கம்போஷ் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு கேகேஆர் டீமுக்கு. நெக்ஸ்ட் கலீல் அகமத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வினிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியாக மதிஷா பத்திரானா லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் பார்த்தோம்னா டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. மெயினாக அவங்களுடைய பேட்டிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்கள் கன்சிடர் பண்ணுறாங்க, அது ஒரு கன்சர்னிங்காக இருக்கு. இதுவே சிஎஸ்கே டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய பிக்கெஸ்ட் இஷ்யூவே அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான். அந்தளவுக்கு சரியாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணல. நிறைய பேர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. இந்த போட்டியில் அவங்களுடைய பவுலிங் யூனிட் போக பேட்டிங்லையும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்தால் மட்டுமே லக்னோ டீமை இன்னைக்கு ஜெயிக்க முடியும். கீப்பர் செக்ஷனில் நிக்கோலஸ் பூரன், டெவான் கான்வே இந்த 2 பேருமே இப்போதைக்கு பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு மிச்சல் மார்ஷ் ப்ளே பண்ணல, அகைன் ரிஷப் பண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். மெயினாக லக்னோ டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் சிவம் தூபே. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயுஷ் படோனி. இந்த போட்டியில் லக்னோ டீம் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா ஆயுஷ் படோனியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆயுஷ் படோனியை உங்கள் டீமில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸ் குறிப்பாக கலீல் அகமத் கண்டிப்பாக இருக்கணும். கிராண்ட் லீக்ல வேணால் நீங்கள் அன்ஷுல் கம்போஜ் அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆயுஷ் படோனி எடுத்திருக்கிற டீமில். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மர்கம் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் அஸ்வின் இருக்காரு. இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கும்போது மட்டும் அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேட்ச் அப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அது போக நிக்கோலஸ் பூரான் அவருக்கு நல்லாவும் இவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வச்சு வேணால் நீங்கள் மினி ஜிஎல் அண்ட் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஷர்துல் தாகூர், அவேஷ் கான், திக்வேஷ் ரதி, நூர் அகமத் அண்டு மதிஷா பத்திரனா. இதில் அவேஷ் கான் எடுத்துட்டிங்கன்னா சிஎஸ்கே டீமோட நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதெல்லாம் பிக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான போட்டியில் லக்னோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்காக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது திக்வேஷ் ரதி கண்டிப்பாக டீமில் இருக்கணும். அதே போல் நூர் அகமத்தும் இருக்கணும். மதிஷா பத்திரனா சிஎஸ்கே ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் போல் கொலாப்ஸ் ஆனாங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக இன்னொரு பேட்டரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ரவி பிஷ்ணோ இருக்கார். பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது போக சிஎஸ்கே டீமில் கலீல் அகமத் இருக்கார். சிஎஸ்கே இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன், எடன் மர்கம் அண்ட் மதிஷா பத்திரனா இருக்காங்க. நல்ல வேல்யூபிளான கேப்டன்சி பிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போட்டியில் அவைலபிளாக இல்லை. நிக்கோலஸ் பூரன் ரீசெண்ட் டைமில் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். பட் ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ் இவருக்கு கொஞ்சம் த்ரெட்டு இருக்கு. குறிப்பாக மதிஷா பத்திரனா, நூர் அகமத், அஸ்வின் 3 பேர்த்துக்கு யாராவும் ஸ்ட்ரகிளாக இருக்கார். ஸோ இன்னைக்கு பெஸ்ட்டான கேப்டன்சி பிக் அவைலபிளாக இல்லை. கொஞ்சம் இதில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இன்கேஸ் மிச்சல் மார்ஷ் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது வேணால் இன்னொரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.